ஒரு மோசமான சூழ்நிலையில தமிழ்நாட்டிலே நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கலப்பரர் ஆட்சி என்பது இருண்ட காலம் என்று. அதுபோல இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு இருண்ட ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை வீழ்த்துவதற்கு அமைந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுகின்ற 11 தொகுதியின் வேட்பாளர்களை இப்பொழுது உங்களிடம் வாசிக்கின்றேன். மடத்துக்குளம் முன்னாள் அமைச்சர், கழக துணை பொதுச் செயலாளர், அன்பு சகோதரர் ஸ்ரீ சண்முகவேலு அவர்கள். சைதாப்பேட்டை முன்னாள் அமைச்சர், கழக துணை பொதுச் செயலாளர், அன்பு சகோதரர் ஜி செந்தமிழன் அவர்கள். திருச்சிராப்பள்ளி மேற்கு கழக தலைமை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் ராஜசேகரன் அவர்கள். பெரியகுளம் தனி தொகுதியின் வேட்பாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர் டாக்டர் கே கதிர்காமு அவர்கள். ஓட்டப்பிடாரம் தனி தொகுதியின் வெற்றி வேட்பாளர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இரா சுந்தரராஜ் அவர்கள். பூந்தமல்லி தனி தொகுதியின் வெற்றி வேட்பாளர், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு டி.ஏ. ஏழுமலை அவர்கள். மன்னார்குடி தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளர், வெற்றி வேட்பாளர், முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவரும் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளருமாகிய எனது அருமை சகோதரர் எஸ். காமராஜ் அவர்கள். திருவையாறு தொகுதியின் வெற்றி வேட்பாளர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் துணைத் தலைவரும் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஆகிய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் வி. கார்த்திகேயன் அவர்கள். காரைக்குடி தொகுதியின் வெற்றி வேட்பாளர், சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் தம்பி தேர்போகி வி. பாண்டி அவர்கள். திருப்பத்தூர் நாத்தார்காடு திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர், திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எனது அன்பு தம்பி ஏ. ஞானசேகர் அவர்கள். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர், திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி ஆர். இசக்கிமுத்து அவர்கள். இவர்கள் 11 பேரும் எங்களது வெற்றி வேட்பாளர்கள்.